ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தி டிஷ் எப்படி பண்ண போகிறோன்றான் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் நாள் நைட்டே இல்லைனா 8 ஹவர்ஸ் முன்னாடி பச்சைப்பயிறு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சைப்பயிருக்கு 1/4 கப்புன்ற அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் 3/4 கப்பு தான் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கப்பை விட கம்மியாக பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பெசரட்டு நல்லா வர்றதுக்கு பச்சைப்பயிறு நல்லா ஊறணும். சின்ஸ் நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வைக்க முடியாதனால நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பச்சைப்பயிரும் பச்சரிசியும் போட்டு வைங்க. இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது நல்லா சாஃப்டாகி இருக்கணும். ஒரு வேளை சாஃப்ட் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நல்லா சாஃப்டானதும் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பச்சைப்பயிரையும் பச்சரிசியும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இஞ்சி, 2 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மாவு பதத்துக்கு இருக்கட்டும், எந்தவித திப்பியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடை மாதிரி வேணும்னா நல்லா திக்காகவே இருக்கட்டும். ஆர் கிறிஸ்பாக தோசையாக இருக்கணும்னா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதை தோசை சுட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. இதில் ப்ரோட்டீன் 10 to 14 கிராம்ஸ் இருக்குது. கேலோரிஸ் 150 to 250 கிராம்ஸ் இருக்கும். பட் கார்ப்ஸ் மீடியமாக இருக்கும். பட் ஃபேட்டு ரொம்ப லோ. ஃபைபர் ரிச் ஃபுட்டுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.